ஹை, மீண்டும் ஒரு பாட்காஸ்டுடன் நான் உங்கள் ராஜசேகரன் போஸ். இது ஒரு லவ் ஸ்டோரி. இதை மேல் சைட்லேருந்து பார்க்க போகிறோம், ஃபீமேல் சைட்லேருந்து பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளார போகலாம். ஹை, நான் மலர். நானும் கார்த்திக்கும் 10 வருஷமாக லவ் பண்ணுறோம். ஸ்கூல் டைம்லேருந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான். அது அப்படியே டெவலப் ஆகி லவ்வாக மாறிடுச்சு. அது இல்லை எப்போ லவ்வாக மாறிடுச்சு, எப்படி மாறினுச்சுன்னு இப்போ வரை எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் லவ், வண்டர்ஃபுல் லவ். எங்களுக்குள்ளே நிறைய சண்டை வரும். சின்ன சின்ன சண்டைகள், அதெல்லாம் உடனே சரியாயிடும். ஒரு நாள் கூட தாக்கு பிடிச்சது கிடையாது. ஃபஸ்ட்டு சாரி அவன்கிட்டேருந்து தான் வரும். அவனை சாரி கேட்கலன்னா கூட நான் அவனும் ஒன்றுமே நடக்காத மாதிரி அடுத்த நாள் பேசிகிட்டு இருப்போம். எனக்கு அவன்கிட்ட பிடிக்காத நிறையா விஷயங்கள் இருக்கும். நான் சொல்லுவேன், அவன் மாற்றிக்குவான். அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். லூசுத்தனமாக ஏதாவது பண்ணுவான். நான் அவனை இது நல்லா இல்லை, இதை மாற்றிக்கோன்னு சொல்லுவேன். அவனை மாற்றிக்குவான். ஸ்கூல் முடிச்சுட்டு 2 பேரும் காலேஜில் போய் சேர்ந்தோம். 2 பேரும் ஒரே காலேஜில் தான் சேரணும்னு சொல்லிட்டு போட்டி போட்டு ஒரே காலேஜில் தான் சேர்ந்தோம். மார்க் வித்தியாசத்தினால எங்களுக்கு ஒரே குரூப் கிடைக்கல. நான் ஐடியில் போய் சேர்ந்தேன், அவன் இசியில் சேர்ந்தான். அங்கேயும் எங்களோட லவ் எல்லாரையும் பொறாமப்பட வச்சிச்சு. என் கிளாஸில் இருக்கிறத விட அவன் கிளாஸில் இருக்க பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப அதிகம். எனக்கு அவன்கிட்ட ஏதாவது ஒரு பொண்ணு பேசினா செம்மையாக கோபம் வரும். நேராக அந்த பொண்ணுங்கள்டே போய் அவன் ஏன் ஆள், இனிமேல் அவங்ககிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்கன்னு திட்டிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் ஓவர் தான், இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன். 3rd இயர் படிக்கிறப்ப அது வரைக்கும் என் கிளாஸில் அதிகமாக யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும், அவன் பேர் நிமல். அவன் மட்டும் என்கிட்ட ரொம்ப அன்பாக பேச ஆரம்பித்தான். நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகினான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பான். நானும் அவனும் நல்லா பேசணும், நல்ல ஃப்ரெண்டாக பழகணும். ஆனால் அது கார்த்திக்கு பிடிக்கல. நீ அவன்கிட்ட பேசுகிறது பிடிக்கலன்னு சொன்னான். எனக்கு ஏன்னு புரியல. அவன் என்னை சந்தேகப்படுறானோன்னு தோணுச்சு. ரொம்ப கோவப்பட்டேன். ஏன்டா என்னை சந்தேகப்படுறியா? அவன்கிட்ட பேசுனா உனக்கு ஏன் கோபம் வருது? உன்னை விட்டு அவன் கூட போயிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டான். கார்த்திக்கும் அதுக்கப்புறம் அதை பற்றி அதிகமாக யோசிக்கல, அதை பற்றி பேசலை. ஆனால் அதுக்கப்புறம் ஓகே தான், ஃபைன். நானும் நிமல்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கிட்டேன். காலேஜ் லைஃப் முடிஞ்சிடுச்சு. இப்போ வேலை பார்க்குற தருணம், வேலை தேடுற தருணம் இல்லையா? கார்த்திக்கு யூஎஸ் போகணுன்னு ரொம்ப ஆசை. கார்த்திக்கு அவன் நினச்ச மாதிரியே வேலை கிடச்சிருச்சு யூஎஸில். அவன் யூஎஸ் போயிட்டான். நான் சென்னையில் இருக்கிற ஐடி கம்பெனியில் சேர்ந்தேன். ஒரு 2 இயர்ஸில் 2 பேரும் வீட்டில் பேசி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். அதுக்கப்புறம் நானும் யூஎஸ் போயிடுவேன். ஆனால் இது என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு தெரியல, நிம்மலும் நான் வேலை பார்த்த அதே கம்பெனியில் வந்து சேர்ந்தான். எங்களோட நட்பு அதுக்கப்புறம் கன்டினியூ ஆக ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். கார்த்திக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்லலை. அவன் கோவப்படுவான், ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி அவன்கிட்ட பேசுகிறது பிடிக்கல. ஸோ கோபப்படுவான் அப்படிங்கிறதுனால நான் சொல்லலை. பட் அவன்கிட்ட மறைக்கிறது எனக்கு பிடிக்கல. அது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆணுச்சு. அதனால் நான் சொல்லிட்டேன். அவனும் ஃபஸ்ட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. பட் ஆனால் நாளாக அவனுக்கு ரொம்ப பொசசிவ் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானும் நிமலும் பேசுகிறது அவனுக்கு பிடிக்கல. ஒரு நாள் என்கிட்ட கொஞ்சம் ஹார்டாகவே பேசிட்டான். நீ நிமல் கூட பேசுகிறதா இருந்தால் நம்ம இதோட பேசுகிறத நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நம்மளுக்குள்ளார எப்பயும் வர சண்டை தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை அவன் ரொம்ப சீரியஸாகவே ஃபாலோ பண்ணான். அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிறத குறைக்க ஆரம்பிச்சிட்டான். கார்த்திக் பண்ணது நம்பிக்கை இல்லாத தரம் தானே. நான் அவனை தவிர இன்னொரு பையன்கிட்ட பேசினா நான் அவன் கூடயே போயிடுவேன்னு அர்த்தமா? இது என்னை மட்டப்படுத்துகிற மாதிரி இல்லையா? கார்த்திக்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்க பார்த்தேன். பட்
அவன் புரிஞ்சுக்கல. அவன் என் மேலே தான் கோபப்பட்டான். நீ எனக்காக இதை மாற்றிக்கிட்டே ஆகணும், அவன் கூட பேசுகிறது பிடிக்கல அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டான். நான் முடியாது, அவன்கிட்ட பேசுவேன், உன்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்டேன். அவன் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டான், என்னால் உன்னை பிரேக்கப் பண்ண முடியும்னு சொன்னான். இதுக்கப்புறம் நம்ம பேசிக்கவே வேண்டான்னு சொன்னான். ஓகே பார்த்துக்கலாம், நீ எங்கே போனாலும் என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் அது இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரியவே இல்லை. அவன் என்னை சுத்தமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் ஃபோன் பண்ணால் எடுக்கலை. எனக்கும் அவனுக்கும் காமனாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவன்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணேன். பட்டு அவனுக்கு ஏன்னு தெரில, என்னை அவனுக்கு சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு. நான் எவ்வளவோ பேச முயற்சி பண்ணியும் அவன் என்கிட்ட பேசவே இல்லை. அவன் என்னை மொத்தமாக என் கான்டாக்டை பிளாக் பண்ணிட்டான். என்னால் அவனை கான்டாக்டே பண்ண முடியல. ஃபஸ்ட்டு எங்களுக்காக பேசின ஃப்ரெண்ட்ஸ் கூட போக போக ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அமெரிக்காவுக்கு ஒரு டூரிஸ்ட் விசா போட்டு போய் அவன் கம்பெனி வாசலில் நின்னேன். அவன்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணேன். ஆனால் அவன் வரமாட்டான் தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டான். வந்து இல்லை, நம்மளுக்குள்ளார சரிப்பட்டு வராது, நீ இதோட விட்டு உன் லைஃப்பில் மூவ் ஆன ஒருத்தர் வழியாக பாரு, இனிமேல் என்ன தேடி வராத, என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவன் இனிமே என் லைஃப்பில் இல்லை, சாரி, நான் இனிமேல் அவன் லைஃப்பில் இல்லைன்னு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமுமா என் லைஃப்பில் எல்லாமுமாவே அவன் தான் ஆயிட்டான். அவனை விட்டு என் நினைப்பு எதுவும் வெளியில் போக முடியல. ஃபுல்லாக அவனுக்குள்ளே நான் சிக்கிக்கிட்டேன். அவன் நினைப்பில் நான் சிக்கிக்கிட்டேன். என்னால் மீண்டும் வெளியில் வர முடியல. என்னால் மீண்டும் வெளியில் வரவும் தெரியல. எனக்கு கார்த்திக் வேணும்னு தான் தோணுது. நான் என்ன செய்யணும்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மலரோட ஸ்டோரியை கேட்டோம். அடுத்த எபிசோடில் கார்த்திக்கோட ஸ்டோரியை கேட்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.